இது வடித்த கஞ்சி, சோறு வடித்த கஞ்சி. அதோட பழைய சோறு இருக்குது. பழைய சோத்தில் இந்த கஞ்சியை ஊற்றி வச்சுட்டு மத்தியானத்துக்கு உப்பு போட்டு குடித்தா அப்படியே மோர் ஊற்றி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் முயற்சி பண்ணிப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வடித்த கஞ்சி புளிப்பு, கஞ்சியோட வாசனை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முருங்கைக்கீரை உருவி வச்சுருக்கேன். முருங்கைக்கீரையும் கருவாடு வறுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை, கருவாடு, பழைய கஞ்சி மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சோறு பழைய கஞ்சியும் சுடுகஞ்சியும் வடித்த கஞ்சி, சோறு வடித்த கஞ்சி அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே சாப்பிட்டு எவ்வளோ நல்லாயிருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும்.